லண்டன்லேருந்து தான் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிபதி சுஜாதா அவர்கள் முன்னாடி 15 நிமிஷம் பேசி நான் கொடுத்த டைவர்ஸ் மூலம் வந்து வாபஸ் வாங்கினேன் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் எல்லா பேருமே விஜய் அவர்களை அடித்து பேச ஆரம்பித்தாங்க. ஆபாசமாக அருவருப்பாக அசிங்கமாக பேசுகிறதே இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இனிமேல் அவரை வந்து யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க ஜேசன், சஞ்சய், சங்கீதா, திவ்யா 3 பேரும். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் சொல்ல சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுடைய நேசிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி கொடுத்தேன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக 1,72,00,000 பேர் வந்து விஜய் அவர்கள் வாக்கு போட்டு தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சுருக்காங்க. அவர்கள் எதிர்பார்த்ததே இதுதான், ஃபேமிலி ஒன்று சேருங்க, தயவு செய்து பிரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதா சொன்னாங்க. நான் பேசுகிற நிறைய வீடியோக்களில் கூட அவங்களுடைய பதிவுகளை போடும்போது கூட எப்படியாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்தணும், பசங்களோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஜயுடைய ரசிகர்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், அவருடைய நல விரும்பிகள் 1,72,00,000 பேர் வாழ்க்கப்பட்டவர்கள் எல்லாமே விரும்பினது அதுதான். இதை தாண்டி நிறைய பேர் வந்து விரும்பினாங்க. ஏன்னா பிரிஞ்சிருக்க வேணாம், சின்ன வயசு நீங்கள் 2 பேரும் அப்படின்னு தான் அவங்களுடைய எப்படி சொன்னால் கண்கள் கலங்காமல் பேசுகிற விஷயம் நான் பார்க்க முடிச்சுது. அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை இனிமேல் நாங்கள் வந்து ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்கிறது மாதிரி தான் நேற்று வந்து சங்கீதா அவர்கள் வந்து அவர்கள் மனுவை தாக்கல் பண்ணதை வாபஸ் வாங்கினாங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனிமேல் இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது சார். ஓகே சார். ஏன்னா விஜய் மேலே 1000 விமர்சனங்கள் வைத்தாங்க. எல்லா விமர்சனத்துக்கும் அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்கருத்துக்கள் நிறைய பேசினாலும் இந்த விவாகரத்து அவரால் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்களால அந்த ஒரு எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணி ஒன்று பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ அதே அளவுக்கு தானே சார் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கும். ரொம்ப இருக்குங்க. விஜய் அவர்களுடைய 100 மடங்கு அதிகமாக ரசிகர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அங்கேருந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வேறு வந்தது. நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போன சந்தோஷப்பட்டாங்க, அடித்து பேசுனாங்க. ஒரு சில பேரில் நீங்கள் வந்து குடும்பம் ஒன்று சேரணும்னு சொன்னீங்க, அது நடந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சிக்மாவில் ஆடியோ லஞ்சர் கூட சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேரணுங்கிறதா ஒரு என்ன வாழ்க்கை ஒரு முறை தானே, ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே. இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த செய்தி விஜய் அவர்களுக்கும் பசங்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் மேலே தமிழக மக்கள் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. இதை தான் எதிர்பார்த்தோன்றாங்க. இப்போ அந்த இதை வந்து ஏன்னா இப்போ இந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் எல்லா பேருமே விஜய் அவர்களை அடித்து பேச ஆரம்பித்தாங்க. ஆபாசமாக அருவருப்பாக அசிங்கமாக பேசுகிறதே இந்த ஒரு விஷயத்துக்கு தான். குடும்பம் ஒன்றா இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி காப்பாற்ற போகிறாரு, குடும்பத்தையே காப்பாற்றலை அப்படின்னு. குடும்பத்துக்கு எல்லாம் காப்பாற்றி என்ன வேணுமோ எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. பையனுக்கு, பொண்ணுக்கு, ஒய்ஃபுக்கு, அப்பா அம்மாவுக்கு தன் கடமையில் எல்லாமே முடிச்சு வச்சுருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு தான் இனி எனக்கு இருக்கிற மீதி வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி வெளில வந்தார். வீட்டில் தான் இருக்கார். வெளில வந்தாருன்னா என்ன, கடமையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உழைக்கிறதுக்கு வந்திருக்கார். அதனால் எதுவும் செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை, குடும்பத்தை பார்க்கல அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏன்னா தேர்தலில் அவருடைய கூட்டத்தை பார்த்து, பெண்கள் கூட்டத்தை பார்த்து ரொம்ப வேற மாதிரி போகுது டாப்பிக்கு. ஏன்னா மற்றவர்களுக்கு கூட்டம் சேர்றதை விட விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க. எத்தனை பேருங்க, சத்யராஜ்லேருந்து சீமான்லேருந்து மக்களுக்கு சாபம் விட்டாங்க, இன்னமும் விட்டு தான் இருக்காங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசுனாங்க. மாற்றி காமிக்கிறோன்னு மாற்றி காமிச்சாங்க. தற்கொலைன்னு சொன்னாங்க, தற்கொலையில் தான் நாங்கள் காமிக்கிறோன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது நம்மளால் ஒரு விஷயம் வந்து நடந்துடக்கூடாது. இனிமேல் அவரை வந்து யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க ஜேசன், சஞ்சய், சங்கீதா, திவ்யா 3 பேரும். இதற்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி குடும்பத்தில் ஒன்று சேர்க்கணுங்கிறதுல விஜய் அவர்களுடைய ஃபாதர் எஸ்ஏஎஸ் அவர்களும் சோபா அவர்களும் ரொம்ப அரும்பாடுபட்டாங்க. அந்த பக்கம் சங்கீதாவுடைய பேரண்ட்ஸு, சங்கீதாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, விஜய் அவருடைய இந்த நட்பு வட்டாரம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒன்று சேரணும்னு நினச்சது விளைவாக தான் நேற்று சங்கீதா அவர்கள் வந்து வாபஸ் வாங்கினாங்க. இதை அவர்கள் சந்தோஷத்தை விட விஜய் அவரை நேசிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார். ஓகே சார்.
எனக்கு இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் அங்கே வைக்கப்படுது. இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் குடும்பத்தை பார்த்துக்கலைங்கிற ஒரு விமர்சனம் வருது. இப்போ குடும்பம் சேர போகிறாங்க. இப்போ குடும்பத்தினர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால தான் சங்கீதா வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க சார். வேற பேசுறதுக்கு டாபிக் கிடைக்கல அவங்களுக்கு, அதனால இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தை எங்கே பார்க்கல அவரு. எவ்வளோ இடங்கள் வாங்கி போட்டிருக்காங்க, கல்யாண மண்டபம் இருக்குது, சம்பாரிச்ச பணம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதை ஒரு லிஸ்ட்டு வேற சொன்னார் பார்த்தீங்களா, அதை கூட குறை சொன்னாங்க. வீட்டில் செஞ்சதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தன்னோட கடமையில் செஞ்சிருக்கார விஷயத்தை எடுத்துக்கணும். அதன் மேலே அவர் சொன்னதே அதை. அப்போ குடும்பத்தை பார்த்தாரு, அடுத்து நாட்டை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொன்னார். நாட்டை பார்த்துட்டு இருக்காரு, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு, ஊழலை ஒழிச்சிருக்காரு, நடக்காத ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. பட் அதனால் இந்த விமர்சனங்கள் தமிழக முதலமைச்சர் ஆனதுனால தான் சங்கீதா அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து பேசுபொருள் எதாவது தடுக்க முடியுமா? நீங்கள் தடுக்கவே முடியாது. பேசுபொருள் பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் வேறு ஏதாவது காரணமாக கிடைக்க கூட அவங்க வந்து அப்படி ராத்திரி மேலே யோசிக்கலாம், ஏதாவது கேப் கிடைச்சா உள்ள. ஆனால் இப்போ எந்த கேப்பும் கிடைக்காத அளவுக்கு ஜேசன் சஞ்சயும் சங்கீதா அவர்களுக்கும் ஆணித்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இந்த மேட்ருகளுக்கு. இனிமேல் இங்கேருந்து வா, அந்த வீட்டிலேருந்து வா, இந்த வீட்டிலேருந்து வா, இதுவா, யாரும் இனிமேல் பேச முடியாது. அருவருப்பாகவும் ஆபாசமாக பேச முடியாது. செங்கல்பட்டில் மனைவி தர்றாங்க, புள்ள தர்றாங்க, நீ டைலாக்கு வேலையே கிடையாது. இனிமேல் வீட்டில் தான் தேடுவாங்க. அப்போ எந்த ரூமில் போகிறீங்க, சாப்பிட வாங்க அப்பான்னு கூட போகிறாங்க, அவ்வளோதான். அதுதான் நீ தேடுதலாக இருக்கும். ஸோ அதனால் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா தான் வந்தாங்க அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது, இப்போ சரி பண்ண ரெண்டு பேருமே சரி பண்ணிக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான். இன்னும் பெரிய மாறுதல் நிறையா இருக்கும். இதுக்கே இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு 4 பேர் ஒரே ஃப்ரேமில் வெளில ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த நல்ல செய்தியும் சர்ப்ரைஸும் கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. சரி, இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்களை தனிநபர் தாக்குதல் பண்ணாங்க, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, அதுக்கு அப்புறமும் பண்ணுறாங்க. இப்போ குடும்பம் ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தினரை தனிநபர் தாக்குதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் தானே சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. அப்படியே பண்ணாங்கன்னா மக்கள் தான் இவங்க பதில் பேச மாட்டாங்க, மக்கள் பதில் சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே, இப்போவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பதில். ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்கறதுக்கு மக்கள் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீ குடும்பத்தை வந்து இனி பேசி பண்ணாங்கன்னா அதை விட ஒரு ஒரு எப்படி சொல்ல, எனக்கு வார்த்தை கிடைக்கலங்க. அது அரசியல். ஆமாம், அது நான் சொல்ல விரும்பலை. அப்படி யாரும் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, அப்படி பண்ணினாங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் பெரிய இமேஜ் வந்து டோட்டலாக காலியாகும். ஓகே ஓகே. இப்போ வந்து டிவோர்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து எல்லாரும் எப்போ ஒன்று சேர்றாங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல சார், அதை பற்றின தகவல் ஏதாவது வரும்? எல்லாமே நல்ல செய்தி ஒன்று ஒன்றா இப்போ தானே வந்திருக்கு, ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்று ஒன்றா ஒரு இப்போ லண்டனில் இருக்காங்க. லண்டன்லேருந்து தான் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிபதி சுஜாதா அவர்கள் முன்னாடி 15 நிமிஷம் பேசி நான் கொடுத்த டைவர்ஸ் மூலம் வந்து வாபஸ் வாங்கினேன் தெளிவாக சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போது பொண்ணுடைய படிப்பு இங்கே முடிஞ்சிச்சு, திவ்யா சேஷோட படிப்பு முடிஞ்சிச்சு. இப்போ ஜேசன் இங்கே இருக்கார், அவர் படம் ரிலீஸ். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க, அம்மாவும் ஒன்றும் பிறப்பிட்டு வரப்போகிறாங்க. ஓகே, வந்தாங்கன்னா இங்கே சிக்மா ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிற வாய்ப்புகள் நிறைய தகவல் நமக்கு வருது. ஓகே, இதெல்லாம் தேதி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பேனர் இன்னைக்கு இருக்கிறது காரணமே விஜய் அவர்கள் தான். ஸோ பையனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது, அதில் எனக்கும் இருக்குது. ஓகே சார், இறுதிக்கட்டமாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த முடிவுக்கான காரணம் என்ன சார்? சங்கீதா வந்து விவாகரத்து வேணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு விவாகரத்தை நான் வித்ட்ரா பண்ணுறேங்கிறதுக்கான காரணம் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சாங்க? இல்லைங்க, விவாகரத்து கேட்குறது வந்து சில குழப்பங்கள், மன உளைச்சல்கள், பெண்கள் எப்போவுமே கொஞ்சம் அவசரப்படுவாங்க. விஜய் அவர்கள் அவசரப்படலை. இது 4 இடத்துல சரியாகணும் அவர் நினைச்சாரு. கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு பிறகு நல்ல செய்தி இப்போ நடந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. பட் அவள் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அதை எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வச்சு பேரண்ட்ஸோட வச்சு அதை வச்சு பேசி முடிச்சிருக்க வேண்டிய விஷயம்தான். பட் அது கொஞ்சம் தேவையில்லாதவர்கள் வந்து அதை கீ கொடுத்துக்கிட்டே இருந்தா அங்கே அப்படி இங்கே இப்படி 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 அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படின்னா அதை கொஞ்சம் கேட்டு இருக்குமோ செய்யுமோங்கிற அளவுக்கு பெண்ணை தள்ளப்படுவாங்க. அப்படிதான் ஒரு அவசரப்பட்டு
விவாகரத்து மனு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை. ஓகே. பட் அதை இந்த கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆச்சு இல்லையா? இப்போ போன டிசம்பரில் கொடுத்தது, அது பிப்ரவரி வரை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருது. எப்படி வந்ததுன்னே தெரியல. அதை தான் ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. யாருக்குமே தெரியாமல் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது யார்? அங்கே அவங்க ஃபஸ்ட்டு சுதாரிச்சாங்க. அப்போ ஏதோ நமக்கு பின்னாடியே ஒரு சதி வேலை பின்னப்படுதுன்னு முடிவு பண்ணாங்க. அங்கேருந்து அப்படியே வந்தாங்க. தேர்தலுக்கு முன்பாக வந்து சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுவும் டிவோர்ஸ் வந்து கேட்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டால் தான் நீங்கள் கோர்ட்டை அக்செப்ட் பண்ணுவீங்க, மனுவை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சும்மா சாதாரணமாக ஹஸ்பண்ட் திட்டுறாரு, சாப்பாடு வாங்கி தர மாட்டேங்கிறேன்லாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கோர்ட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, செலவுகளை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டுக்காக சில மனுவில் வந்து குறிப்பிட்ட செய்திகள் நிறையா இருக்கு. அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. நமக்கு மகாராணி மாதிரி வச்சுருந்த விஜய் அவர்களுக்கு தேவையில்லாமல் சில குறைகள்லாம் சொல்லி நம்ம நோட் பண்ணிட்டோமே மனுவில் அப்படிங்கிற அளவுக்குலாம் தன்னைத்தானே கேள்விகள் கேட்போம் இல்லையா? யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இல்லையா? அப்படி நிறைய சிந்திச்சிட வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் அன்னைக்கு அவசரம் கொடுத்துட்டோம், வேண்டாம். மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை வேற மாறிடுச்சு. தமிழ் முதலமைச்சர் இருக்காரு, இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள் வேற லெவல்ல இருக்கு. இந்திய அரசியலே தமிழக அரசியல் செய்யும் விஜயை வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லா பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கணவர் நம்ம விரும்பின ஒரு கேரக்டர் வந்து எங்கேயோ போய் நிற்கிறாருங்கும் போது அப்போ அவருக்கு இருக்கிற அந்த பேரும் புகழை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒய்ஃபுக்கு இருக்கு, பசங்களும் இருக்கு. அதுதான் அந்த இன்டர்வியூவில் ஜேசன் சஞ்சய் சொன்னது. தமிழ் மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நாங்கள் தக்க வச்சுக்கணும். அந்த பொறுப்பு வந்து எங்கள் அப்பாவுக்கு கூட எங்களுக்கும் அதிகமாக இருக்குன்னு சொன்னது காரணம் தான். ஜேசன் சஞ்சய் பேசுனதே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதோட குரலை தான் நான் பார்த்தேன். அதனால் எல்லாம் யோசித்திருப்பாங்க, ரைட்டு, வாழ்க்கை ஒரு முறை, ஹாப்பியாக வாழ்ந்துடும், இனிமேல் அவருக்கே கெட்ட பேர் உருவாக்கிடக்கூடாது. மற்றவர்கள் உருவாக்குறாங்க அதிகமாக, அதுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. முடிவு பண்ணாங்க. கோர்ட்டில் தாக்கல் பண்ணதை நேற்று ஒரு 15 நிமிஷம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசி நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லி அந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் கொடுக்கப்பட்டது ஒரு ஆவேசம், ஒரு கோபம், ஒரு ஈகோ, அதன் மூலமாக இருக்கலாம். பட் இப்போ வாங்கப்பட்டது அது கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நம்ம இந்த லெவலுக்கு நம்ம விரும்பின விஜய் அவர்கள் விரும்பின கேரக்டர் வந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சாங்க, வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு ரசிகையாக லண்டன்லேருந்து இங்கே வந்தவங்க 96ல் வந்தாங்க, 98ல் எல்லாமே பேசி முடிவு பண்ணி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க லண்டனில். 99 ஆகஸ்ட் 25 மேரேஜ் பண்ணுறாங்க. வரக்கூடிய 25, 27வது வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல செய்தியாக அதை நான் பார்க்குறேன். இப்போ நேற்று வித்ட்ரா பண்ணது ஆகஸ்ட் 7, 25 அன்னைக்கு எல்லா பேரும் ஒன்று சேர்ந்தாலும் இதோட மகிழ்ச்சியமான விஷயம் என்ன இருக்க போகுது உங்களுக்கு? அதை நான் இதன் மூலம் சொல்லிக்கல விரும்புகிறேன். வாழ்க்கை ஒரு முறை, குடும்பத்தோட ஹாப்பியாக வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் விரும்பின விஜய் அவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முதலமைச்சராக மக்கள் கொண்டாடுகிற ஒரு தலைவனாக இருக்கார், எளிமையான ஒரு தலைவனாக. இந்த மாதிரி முதலமைச்சர் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் மக்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் 3 பேரும். விஜய் அவர்களை ரசிங்க. எப்படி ஒரு நடிகராக நீங்கள் ரசித்து வந்தீங்களோ, இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை மக்கள் உட்கார வச்சுருக்காங்க, அதையும் ரசிங்க, பசங்களும் ரசிங்க. இதெல்லாம் இந்த எப்படி சொன்ன ரசிக்கிறதுக்குன்னு ஒரு தனி கலையே இருக்கும். அது வந்து வார்த்தையினால சொல்ல முடியாது, அது உணர்வுபூர்வமாக பார்த்தா தான் தெரியும். விஜயை ரசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க. அதே தலைமைச் செயலகத்தில் ஊழியர்கள் அத்தனை பேரும் விஜய் அவர்கள் பணியை முடிச்சுட்டு போகும்போது வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்கன்னா அதை ரசிக்க விரும்புகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் குடும்பத்தில் நீங்கள் 3 பேருமே உங்கள் அப்பா, உங்கள் கணவரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரசித்து அழகு பாருங்கள். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.